கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கோ இன்ஸ்டாகிராம் பார்க்குறதுக்கும் தெரியாது. ஒரு கிரெடிட் கார்டு, ஒரு டெபிட் கார்டு அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது. லாங்குவேஜ் தெரியாது. சேலரி மட்டும் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்? கிட்டத்தட்ட 6லேருந்து 7 கோடி ரூபாய் வரும். 6 கோடி ரூபாய் மினிமம் வரும். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cyber Security, VLSI Design, MBA and more. Counseling code 1126. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Medical Hospital and Arya Golden வீடுகள் மற்றும் சத்திகள் வழங்கும் Behind Roof Muttamalai. Chennai first ever solo concert in Chennai. VGP Golden Beach Resort நடக்க போது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து கேட்குறேன். பாயிண்ட் ஆஃப் அட்வைஸ் அப்படின்னு சொல்லணும்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? சாப்பிட தெரியும், டேஸ்ட் பார்க்க தெரியும். ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் வேலை செஞ்சு சாப்பாடு இருக்கிற ஹோட்டலில் போய் 10 நிமிஷம் போய் பிளேட் கழுவும். நைட்டு க்ளோஸிங்கில் கிச்சனில் பார்க்கணும், ரெஸ்டாரண்ட்டை பார்க்கணும். ஒரு நாளைக்கு 18 ஹவர் ஒர்க் பண்ண தயாராக இருந்தால் உங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறத நீங்கள் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க? ப்ராஃபிட்னு வந்துச்சுன்னா பேங்கில் இருக்குங்க. அடுத்த கடை திறக்கும்போது அந்த காசு அதில் போட்டுப்போம். மற்றபடி சொத்து வாங்குறது அந்த இதெல்லாம் கிடையாது. ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஒரு நாளைக்கு இவ்வளோ ஹவர் வியாபாரம் அப்படின்னா எத்தனை வருஷத்தில் எடுக்கலாம்? ஒரு நாளைக்கு 4 ஹவர் தான் வியாபாரம் நடக்குதுன்னா உங்களுக்கு 5 வருஷம் கூட ஆகும், 6 வருஷம் கூட ஆகும். 8 ஹவர் வியாபாரம் நடந்துச்சுன்னா 3 வருஷத்துலேயே எடுத்துக்கலாம். அப்போ ஒரு எக்ரிமெண்ட்டுன்னு கிடச்சின்னா 10 வருஷம் கிடைக்கும். அப்போ தான் அவன் சரவே வாங்கினா இல்லைன்னு தெரியும். ஃப்ரான்ச்சைஸிங்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு கீழே போட்டாலும் அது காசு, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது காசு. அவங்களும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரி இருந்தோன்னா அவங்க எங்கிட்ட ஃப்ரான்ச்சைஸிக்கு வர மாட்டாங்க. ஃப்ரான்ச்சைஸ் மாடல் வந்து நம்மளை மாதிரியே நினைப்பு இருந்தோன்னா சக்ஸஸ் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு எனக்கு மாதம் 60 லட்சம் ரூபா வரைக்கும் கிடச்சிட்டு இருந்துச்சு ஃப்ரான்ச்சைஸி. எனக்கு என்னோடய மனசாட்சிப்படி அது இருக்குல்ல, அதனால் நான் வேணாம். நான் நடத்துகிற ஒரு ஏரியாவில் என்னோடய எய்ம் என்னென்னா வீட்டில் கிச்சன் இருக்குல்ல அதையும் பெட்ரூமாக மாற்றணும். மக்களுக்கு வெளியில் 50 ரூபான்னா நான் 30 ரூபா கொடுக்குற மாதிரி பண்ணாங்க. அப்படி அதில் கொடுக்குற ஒரு பாயசம்னு கேட்டால் கண்டிப்பாக வீட்டில் கூட செய்ய முடியாது. சேலஞ்ச் பண்ணி சொல்லணும். இது மண்டக்கடத்தில் சொன்னாங்க. உள்ள எனக்கு செஞ்சு கொடுக்குற ஆளுங்க அவ்வளோ நல்லா சமைக்கிறாங்க, அதனால சொல்லுங்கள். இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் பேசினாங்க, நீங்களும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ச்சைசி சார்ந்த நிறைய சேலஞ்சஸ் பற்றி, சவால்களை பற்றி பேசியிருந்தாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஃப்ரான்ச்சைஸியாக நம்ம வந்து க்ரோ ஆனோமா, ஃப்ரான்ச்சைசி மாடல் போனோமா, இல்லை அதில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டோமா? ஃப்ரான்ச்சைசி மாடலில் போயிருக்கோம், இப்போவும் போயிட்டு தான் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி அவங்களும் அந்த நினைப்போட இருந்தால் நல்லாயிருக்கும். அவங்க இப்போ நான் என் கடையில் ஒரு பொருள் செய்யலாம் தூக்கி வெளியே போட்டுடலாம். நான் ரெஸ்டாரண்ட்டுக்குனால சொல்கிறேன், ஒரு டேஸ்ட்டு வரல, கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அது கொடுக்க மாட்டேன். ஃப்ரான்ச்சைஸிங்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு கீழே போட்டாலும் அது காசு, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது காசு. அவங்களும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரி இருந்தோன்னா அவங்க எங்கிட்ட ஃப்ரான்ச்சைஸிக்கு வர மாட்டாங்க. அட்வைஸ் கேட்பாங்க, ஆசைப்பட்டு அட்வைஸ் கேட்பாங்க. அது நாங்கள் சொல்லுவோம். என்னோடய கிச்சன்லாம் ஓப்பன், யார் எந்த ஹோட்டலியர் வந்தாலும் பார்க்கணும்னு நினச்சோன்னா பார்க்கலாம். ஃப்ரான்ச்சைஸ் மாடல் வந்து நம்மளை மாதிரியே நினைப்பு இருந்தோன்னா சக்ஸஸ் பண்ண முடியும். சக்ஸஸும் ஆகிருக்கு, ஃபெயிலுவருங்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு. ஆனால் ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் போகாமல் இருந்தால் நல்லது கொடுக்குறவங்க. ஏன்னா அது எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு காலத்தில் இன்றைக்கி வேணால் அவங்களுக்கு காசு இல்லாமல் இருக்கும், நம்ம சொன்னதெல்லாம் கேட்பாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு காசு வந்த பிற்பாடு அவங்களோட பிஹேவியர்லாம் மாறும், ரொம்ப அரகண்டாக இருக்கும். வெளியில் பேசுகிறது வேறு, உள்ளார எங்களோட இதெல்லாம் ரொம்ப அரகண்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சரியில்லாத ஒரு பொருளை கஸ்டமர் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். அதே மீறி அவங்க கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு பயம் வருங்க. வெளியில் வந்து ஒரு பப்ளிக் திட்டுறாங்கன்னா நம்ம பேர் தான், 10-100 பேர் உட்காந்துருக்க இடத்துல நம்ம திட்டணும்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும். தப்பு பண்ணியிருக்கோம், அதனால தான் திட்டுறாங்க. ஃப்ரான்ச்சைஸ் மாடலுங்கிறது வந்து உண்மையான ஃப்ரான்ச்சைஸ் மாடல்னால் KFC, மெக்டொனால்ட், பிஸா ஹட் இந்த பேரெல்லாம் சொல்கிறேன். இவங்கெல்லாம் வந்து அவங்களோட சென்ட்ரல் கிச்சன்லேருந்து பொருளை கொடுத்துருவாங்க. எவ்வளோ கிராம் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ரோசன் மாடலில் கொடுத்துருவாங்க. எல்லாம் அதோட கொடுக்க வேண்டிய முறையில் கொடுத்துருவாங்க. அதனால் எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. KFCலேருந்து வெளியே போயிடுச்சுன்னா 500 KFCலாம் ஆரம்பிக்க முடியாது. அது எங்கிட்ட வந்தோன்னா நாங்கள் வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம், எங்கே எக்யூப்மெண்ட் வாங்குகிறோம், எங்கெல்லாம் எக்ஸிபிஷன் இருக்குது, ஒவ்வொரு ஊராக கொண்டு போய் காமிப்போம். இதெல்லாம் பொருள் என்ன. சவுத் இந்தியனை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பண்ணணும். ஏன்னா சென்ட்ரல் கிச்சன் வச்சு பண்ணுறவங்க இருக்காங்க, அது ஒரு குறிப்பிட்ட ஷெல்ஃப் லைஃப் இருக்குது. அதனால் அந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் இவங்க மிச்ச இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. அப்போ நாங்கள் வந்து அவன் நல்லா இருக்கணுங்கிற இடத்துல நாங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். ஒரு காலகட்டத்தில் என் பக்கத்தே வந்து கடை வைப்பாங்க. எங்கிட்ட இருக்கிற ஆளுங்களே தான் கொண்டு போய் வைக்க முடியும் அவங்களால. எங்கிட்ட நான் 5 ரூபா கொடுத்தானா வேணும்னே கொஞ்ச நாளத்துக்கு ஒரு 7 ரூபா கொடுத்து வேலைக்கு கூட்டு போயிடுவாங்க. இப்போ எனக்கு 65 வயசு, நான் இப்போ 14 மணி நேரம் உழைப்பேன். உழைச்சா மட்டும் நல்லா வந்துடுமாலாம் கிடையாது, எப்படி உழைக்கணுமோ அப்படி உழைப்பேன். அந்த காலத்தில் 18 ஹவர் வேலை செஞ்சேன், இப்போ 14 ஹவர், 12லேருந்து 14 ஹவர் வேலை செஞ்சேன். வேலை செய்யணும்னா என்ன, அந்த பொருள் நல்லா இருக்கணும், அங்கே நம்ம இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த தொழிலுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 365 நாளும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
ஃப்ரான்ச்சைஸி பற்றி நான் கேட்டதுக்கான காரணம் சார், இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து 2 விஷயத்து மேலே பயங்கரமான ஈர்ப்பு இருக்குது. ஒன்று, இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸி மாடலில் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து சீக்கிரமாக இதில் வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம், நிறைய ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் கேட்டேன், நீங்கள் ஃப்ரான்ச்சைஸியில் ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க, நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களோட பிஹேவியர்லாம் மாறுது அப்படின்னு, அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு டிசைட் பண்ணிங்களா, இனிமேல் நம்ம ஃப்ரான்ச்சைஸி போக வேணாம், அந்த மாதிரி ஏதாவது டிசைட் பண்ணிங்களா? ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்து சம்பாதிக்கணுங்கிற மாதிரி அப்படி நான் இறங்கலை. எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து பண்ணுவாங்க, கேட்பாங்க. இல்லை பெரிய ஆளுங்க வந்து ரெக்கமெண்டேஷன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எஸ்ன்னு சொல்லியாச்சுன்னா அது கமிட் ஆகிடும். இப்போ அதுக்குள்ள வயசெல்லாம் தாண்டி போச்சு. அடுத்த தலைமுறை தான் டிசைட் பண்ணும் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கணுமா வேண்டாமான்ட்டு. இனிமேல் பெருசாக ஃப்ரான்ச்சைஸ்லாம் கொடுக்க மாட்டேன். இது காசு சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் இது பண்ணக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு எனக்கு மாதம் 60 லட்சம் வரையும் கிடச்சிட்டு இருந்துச்சு ஃப்ரான்ச்சைஸில். எனக்கு என்னோடய மனசாட்சிப்படி அது இருக்குல்ல, அதனால் நான் வேண்டான்னு விட்டேன். எனக்கு தேவை காத்தால 2 இட்லி, நைட்டு 2 இட்லி, ஒரு தோசை, மத்தியானம் கொஞ்சம் சோறு இருந்தால் போகிறோம். அதுக்காக வேண்டி இவ்வளோலாம் பண்ணணுமான்னு கேட்டேன்னா, கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு இத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறது. அது எல்லோரும் கொடுக்கல, எனக்கு கொடுத்தாங்க. அதை நான் நல்லா பண்ணேன். அது நல்லா பண்ண முடியலன்னா நான் அதுலேருந்து விட்ரா பண்ணிட்டேன். சார், ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விஷயம் சொல்லுவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற இடம், அதனுடைய ப்ரைஸ், என்ன ஃபுட்டு அண்ட் குவாலிட்டி. இந்த 3ல் உங்களோட ஆர்டர் இதுதான் 1, இதுதான் 2, இதுதான் 3 ஒரு ரெஸ்டாரண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. இப்போ டி நகரில் ஒரு கடை எடுத்தோம். அங்கே எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க. பிஸ்னஸ் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல்லேருந்து ட்ராவல் ஆளுங்க, டூரிஸ்ட் வராங்க, மார்க்கெட் இருக்குது, வீடு இருக்குது. அப்போ உங்களுக்கு அங்கே அதிகமான நேரம் வியாபாரம் நடக்கும். அப்போ எங்களால் நல்ல ஆளுங்களை வச்சு நல்ல சம்பளம் கொடுத்து நல்ல பொருள் அங்கே கொடுக்க முடியும். லொக்கேஷன் நாங்கள் போவோம். அதே மாதிரி அவன் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருப்பான்னு அவனுக்கு தான் தெரியும். செகண்டு, நமக்கு அந்த கடையை எப்படி அமைக்கிறோம், பொருள் எப்படி கொடுக்குறோம், என்ன நியாயமான ரேட்டில் இருக்கணும். எல்லா தரப்பு மக்களும் வருவாங்க. சவுத் இந்தியனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை ரேட்டெல்லாம் வச்சு சவுத் இந்தியாவில் பண்ண முடியாது. இப்போ நான் டி நகரில் வச்சுருக்கேன்னா வெஸ்ட் மாம்பலத்தில் ஒவ்வொரு வீடு நிலம் கிடைக்காத பொருளாக நான் கொடுக்க போகிறேன். அங்கே கிடைக்காத ஒரு சாம்பார், ஒரு குழம்புமா என்னால் கொடுக்க முடியும். எல்லோரும் அந்த மாதிரி ஆளுங்க ஹோட்டலில் வந்து சாப்பிடுவாங்களான்னு கிடையாதுல்ல. ஒரு சேஞ்சுக்கு தான் அந்த மாதிரி ஆளுங்க வந்து சாப்பிடுவாங்க. அப்போது அதையும் தாண்டி நல்லா கொடுக்கறதுக்குள்ள முயற்சி நான் வச்சுக்கணும். நான் நடத்துகிற ஒரு ஏரியாவில் என்னோடய எய்ம் என்னென்னா, வீட்டில் கிச்சன் இருக்கக்கூடாது, அதையும் பெட்ரூமாக மாற்றிடணும். மக்களுக்கு வெளியில் 50 ரூபான்னா நான் 30 ரூபா கொடுக்குற மாதிரி பண்ணால் தான் வருவாங்க. நான் சொன்ன பாருங்கள், எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் காசு கிடைக்க வேண்டாம், நாங்கள் விட்டுருவோம். 2 வேளை ஒரு மனுஷன் நல்லா சாப்பிட்டா போதும். நீங்கள் கூட டி நகரில் வந்து பார்க்கலாம், அவர் லஞ்சு சாப்பிட்லாம். ஒரு யங்ஸ்டர்ஸ் சாப்பிட்டோன்னா அவங்களுக்கு நைட்டு சாப்பாடு வேண்டாம், கண்டிப்பாக சாப்பாடு வேண்டாம். ஏன்னா லிமிட்டட் மீல்ஸ்ன்னு போட்டிருப்போம், ஆனால் அது 90% ஐட்டமும் அன்லிமிட்டடாக இருக்கும். அதில் கொடுக்குற ஒரு பாயசம்னு கேட்டால் கண்டிப்பாக வீட்டில் கூட செய்ய முடியாது, சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். இது மண்டக்கணத்தில் சொல்லலை, உள்ள எனக்கு செஞ்சு கொடுக்குற ஆளுங்க அவ்வளோ நல்லா சமைக்கிறாங்க, அதனால் சொல்கிறேன். சார், இப்போது சமீப காலமாக வந்து எல்லா பிஸ்னஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அவங்க தங்களை மாற்றிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய இன்றைக்கி ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஃபுட் பிளாகர்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க. ரொம்ப ஈஸியாக ஹோட்டல் ஓனர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பிராண்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. நம்ம இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்போ நம்ம வந்து அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நான் நினச்சதில்லை, என்னோடய அடுத்த தலைமுறை நினைக்கிறாங்க நிறைய. ஏன்னா எங்களுக்கு அந்த வழி தெரியாது, அந்த படிப்பறிவுங்கிறது எனக்கு சுத்தமாக கிடையாது. அதனால் அந்த இதெல்லாம் தெரியாது. அந்த ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கோ, இன்ஸ்டாகிராம் பார்க்குறதுக்கோ, ஃபேஸ்புக் பார்க்குறதுக்கோ தெரியாது. ஃபேஸ்புக் மட்டும் யாரோ போட்டு கொடுத்தாங்க, அதிலெல்லாம் போகிறதுக்கெல்லாம் பயம். ஒரு கிரெடிட் கார்டு, ஒரு டெபிட் கார்டு அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது, லாங்குவேஜ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. அந்த மாதிரியே வந்துட்டோம். அதில் எந்திச்சு வேலை செய்யணும், பொருள் நல்லா இருக்கணும், கொடுக்கணும், இதுதான் பழப்பு அப்படின்னு முடிவெடுத்த பிற்பாடு அந்த ரூட்லேயே வந்துட்டோம். அதனால் அந்த வழியிலே வந்துட்டோம். அடுத்த தலைமுறை இதுக்கு வரும்போது அவங்க நிறைய படிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களும் வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபுட்டு வந்து நம்மளை மாதிரி இந்த இட்லி தோசைன்னு ஒரு வேளை வேணால் இருக்கலாம். இன்றைக்கி தான் நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபுட்டெல்லாம் இங்கே வந்துச்சு பாருங்க. அப்போ அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியா வழியாகவோ அந்த வழியாலாம் அவங்க போய் பார்த்து அன்டைமில் ஃபுட்டு சாப்பிட்றது இதெல்லாம் இப்போ இருக்குல்ல. அன்டைம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் நான் சொல்லலை. நைட்டெல்லாம் வேலை செய்கிறாங்க, மூட்டை தூக்குறாங்க, ஐடியில் படிக்கிறாங்க, இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் பசி எடுக்க தான் செய்யும். ஆனால் நைட்டு வந்து ஒரு ஃபேஷனாகவே போய் சாப்பிட்றாங்க பாருங்கள். ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தானா வீக்கெண்ட்ஸ்லாம் போய் நைட்டு சுற்றிட்டு வரும்போது அவங்களுக்குலாம் இந்த வழியாக போனால் தான் எங்கே நல்லாயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ இன்ஸ்டாகிராம் வழியாகவும் இந்த வழியாக போகிற மாதிரி இருந்தால் இங்கே நல்ல ஃபுட்டு கிடைக்கும் தெரியும். அந்த நாள் அவங்க நல்லா இந்த வீக்கெண்டு ஒரு நாள் தான் அவங்க லீவு கிடைக்கும், 2 நாள் தான் லீவு கிடைக்கும். அது சந்தோஷமாக அந்த நைட்டு செலவு பண்ண முடியும். அதுக்கு அது நல்லா உதவும். நாங்கள் பண்ணுறதெல்லாம் வெறும் இட்லி தோசை இல்லாமல் 11 மணியோடு முடிச்சிடுறோம். எங்கள்
இது வந்து ரொம்ப தேடி வர அதெல்லாம் இருக்காது. அந்த இது பார்த்து வர ஆளுங்களாம் இருக்க மாட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வேண்டி நாங்கள் அலோவ் பண்ணுறோம். ஏன்னா அவங்களும் இதெல்லாமும் ஒரு கனவோடு தான் இந்த லைனுக்கு வந்திருப்பாங்க. இப்போ என் டாக்டர் வந்திருக்காங்க, நான் இந்த ரூட்டு வேண்டான்னு சொன்னேன். ஆனால் இதில் வந்து நேரத்துக்கு தூங்க முடியாது, நேரத்துக்கு சாப்பிட முடியாது, பர்சனல் லைஃப் இருக்காது. அப்போ இது நடத்துகிறவங்களுக்கெல்லாம் பர்சனல் லைஃப் இல்லையான்னு கேட்டுறாதீங்க. என்ன மாதிரி ஆள் தான் நான் சொல்ல முடியும், என்ன தான் உதாரணமாக எடுத்துக்க முடியும். அதனால் அந்த வழியில் போகிறதுக்கு இந்த இட்லி தோசையில் பெருசாலாம் ஒன்று இருக்காது. வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரியாது, என்னோடய அடுத்த ஜென்ரேஷன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நீங்கள் என்னை இப்போ கூப்பிட்டு பேசுகிறீங்க பாருங்கள், இதோட அந்த மைலேஜ் வந்து நான் வந்து ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். யங்ஸ்டர்ஸ் என்ன நினச்சி இந்த வேலைக்கு வரணும், நிறைய மனசு உறுதிப்படுத்திக்கணும். என் டாக்டர்கிட்ட நான் வேண்டான்னு சொன்னேன், அப்போ எனக்கும் சொல்லிக் கொடுன்னாவா, நீ எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுக்குறியா, எனக்கும் சொல்லிக் கொடு. இது சொல்லிக் கொடுக்குற விஷயம் கிடையாது. கூடிய பயணம் பண்ணணும். ஒரு பிரச்சனை வருது, அந்த நேரத்துக்கு எப்படி சால்வ் பண்ணணும். அவள் வந்து எங்களோட பயணம் பண்ணிகிட்டு இருக்கா. அவளும் இந்த தொழில் தான் படிச்சுட்டு வந்தால், கவர்மெண்ட் காலேஜில் தான் படிச்சுட்டு வந்தாள். அதுக்கப்புறமா வேறு எல்லாம் படிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் இதாச்சு. அதர்வைஸ் நார்மலாக படிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஃபுட் சாம்பிளிங் பண்ண தெரியும், சமைக்க ஓரளவுக்கு தெரியணும், நிறைய எல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் கஸ்டமரை மதிக்க தெரியும். அவனோட உணர்வுகளும் அவனோட நிறைய பேருக்கு வேறு வேறு ருசியாக இருக்கும் பாருங்கள். ஒருத்தர் சாப்பிட்டுருப்பாரு, அவர் நல்லா இருந்திருப்பார், அதே ஃபுட்டு இன்னொருத்தர் சாப்பிட்டு நல்லா இல்லாமல். அப்போ அவங்க ஆங்கிளில் தான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பார்க்குறதுனால ப்ராக்டிக்கலாக சவுத் இண்டியனுங்கிறதுனால நம்ம இருந்து பண்ணால் இருக்கும். இந்த இன்ஸ்டாகிராம் வழியெல்லாம் போகிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு இந்த சென்னை சிட்டியை பற்றி தெரியலைன்னா அவங்க அது வழியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அது தேவை. எனக்கு தெரியாது, நான் போகல, என் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் நம்ம இப்போ கொஞ்ச நாளாக தான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா சார், இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அதெல்லாம். நீங்கள் வந்து ஒரு கட்டம் நல்லா வளர்ந்த அப்புறம் நம்ம வந்து ஒரு செலிப்ரிட்டியை வச்சு நம்ம வந்து பிராண்ட் பண்ணலாம், அப்படி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா முன்னாடி? இல்லைங்க, எனக்கு செலிப்ரிட்டி எல்லாம் கஸ்டமர் தான், ஒரு ஆள்லாம் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பொருள் நல்லா இல்லைன்னா ஒரு செலிப்ரிட்டி வச்சு பண்ணி சாப்பிட்டவங்க சரின்னு சொல்லுவாங்களா? கேட்டு போன பொருள் கொடுக்க முடியுமா? செலிப்ரிட்டிஸ் வந்தால் சந்தோஷம், கண்டிப்பாக சந்தோஷம். அவங்க எல்லா இடத்துக்கும் வர முடியாதுல்ல, வர மாட்டாங்கிறதெல்லாம் கிடையாது, வர முடியாது பாருங்கள். வந்தால் ரொம்ப சந்தோஷம். கலா மாஸ்டர் வந்திருக்காங்க, குஷ்பு மேடம் வந்திருக்காங்க, முன்னால் ஒரு ஹிந்தி நடிகை, அவங்க பேரை மறந்துட்டேன், அவங்க வந்திருக்காங்க. பொலிட்டீஷியன்ஸ் வராங்க, நிறைய பேர் வராங்க கண்டிப்பாக. ஏன்னா அந்த நேரத்துக்கு ஒரு பசி எடுத்தானா ஒரு வெஹிக்கிள் பார்க் பண்ணிட்டு வரா மாதிரி சில இடங்கள் இருக்கும், அந்த இடத்துக்கு வருவாங்க. சார், இப்போது ரீசெண்ட் இயர்ஸில் தான் நம்ம வந்து இந்த ஹோட்டல் ஃபுட்டை அதிகமாக சாப்பிட்ற ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சாட்டர்டே சண்டேவோ இல்லை ஒரு ஈவினிங் மேலே போனால் எல்லா ஹோட்டலுமே வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்கிறது தான் பார்க்க முடியுது சார். இது உண்மையான சுச்சுவேஷன் என்ன நடந்துட்டுருக்கு? உண்மையாலே வீட்டில் யாரும் சமைக்கிறது இல்லையா, வெளியில் சாப்பிட்றாங்களா? உங்களுக்கு அந்த டேட்டா வைஸ் உங்களுக்கு ரீசெண்ட் இயர்ஸில் வந்து வந்திருக்கும் இல்லையா, என்ன நடந்துகிட்ருக்கு சார்? கடையில் வந்தால் அந்த நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது பாருங்கள். வீட்டில் வந்தால் ஒரு நைட்டுனா 2 ஐட்டம் தான் செய்ய முடியும். தோசையும் சட்னியும் செய்ய முடியும், இல்லையும் தோசையும் சாம்பார் செய்ய முடியும். ரெஸ்டாரண்ட்டில் வந்தோன்னா 3 சட்னி, இட்லிக்கு வந்தால் வடகறி, மிளகாப்பொடி, 3 சட்னி, சாம்பார், இந்த மாதிரிலாம் வீட்டில் கிடைக்காது பாருங்கள். அது வேலை பலு. இன்றைக்கி வந்து தேவைகள் ஜாஸ்தி இல்லை, தேவைன்னா செலவு ஜாஸ்தி. அப்போ 2 பேரும் வேலை செஞ்சே ஆகணும். அவங்க வந்து வீட்டில் வரும்போது 7:30 மணி ஆகும், 9 மணி ஆகும். அந்த அதுக்காக வேண்டியே நாங்கள் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். டி நகர்லாம் நீங்கள் போயிருக்கீங்களான்னு தெரியாது, ஒரு யூரோப்பியன் ஸ்டைலில் தான் இன்டீரியர் வச்சுருக்கோம். நார்மலாக ஒரு 2 வீலர் வரவங்களோ நடந்து வரவங்களோ அந்த கடைக்கு உள்ளார வர முடியும். ஈவினிங் ஆச்சுன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். ஒரு ஸ்டீமில் பண்ணுற வெரைட்டியோ, ஒரு சின்ன மணி கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை, சுண்டல், இதெல்லாம் வச்சு ஒரு காஃபியோட 90 ரூபா கிடச்சா நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? இப்போ நார்மலான ஆளுங்கள் இன்டர்நேஷ்னல் லுக் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு வச்சு நடத்தணும் எனக்கு ஒரு ஆசை. அந்த மாதிரி கஸ்டமர் வரணும்னு ஆசை. நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஹோட்டலில் நிறைய சாப்பிட்ற இந்த எண்ணிக்கைன்றது எந்த வருஷத்துலேருந்து இன்க்ரீஸ் ஆச்சு சார்? 2000 ஆரம்பிச்சு, 99, 2000. ஏன்னா ஐடி டெவலப் ஆன டைம் அது. நிறைய ஏன்னா ஜென்ஸ் ஆம்பளைகளோடையும் பொண்ணுங்களுக்கு தான் திறமை ஜாஸ்தி, கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி. அவங்க நல்லா படித்தாங்க, நல்லா வேலை கிடைச்சிச்சு. அப்போ வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவங்க ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் தான் பார்ப்பாங்க. ஏன்னா உலகம் திடீர்னு ஓப்பன் ஆச்சு, அவங்களுக்கு ஒரு புதுமையாக இருந்துச்சு. யார்ட்டையும் போய் நிற்க வேண்டாம். 2000லேருந்து ஐடி டெவலப் ஆன உடனே நிறைய வேலை வாய்ப்பு, நைட்டு வரைக்கும் டேயும் நைட்டும் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு தகுந்தபடி நம்மளும் மாறணும். ஒரு சாம்பார், ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு குருமா, அந்த மாதிரி தனியாகவே ஒரு ஆளுக்குள்ளது அந்த மாதிரி சேல் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி இருக்கும்போது ஆஃபீஸ் விட்டு வருவாங்க, நான் என் கண்ணால் பார்த்தது 7:30-8 மணிக்கு வருவாங்க. வீட்டில் ஏதாச்சும் சப்பாத்தியோ சோறோ ஏதோ இருக்கும், இங்கேருந்து ஏதோ ஒன்று வாங்கிட்டு போவாங்க. அது வந்து சின்ன லெவல்லேருந்து ஆரம்பித்து 2000லேருந்து ரொம்ப பிக்கப் ஆச்சு.
75 ரூபாயில் நான் வந்து என்னுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு நிறைய இடத்துல நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க, நம்மக்கிட்டையும் சொன்னீங்க. இன்றைக்கி நம்ம சங்கீதாவிலேருந்து மாதம் சேலரி மட்டும் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்? கிட்டத்தட்ட என்னோட மொத்தம் குரூப்புன்னு பார்த்தோன்னா ஒரு 6லேருந்து 7 கோடி ரூபாய் வரும். 6 கோடி ரூபா மினிமம் வரும். அதை தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போகிற வேலை செய்யணும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கேஷ் பேலன்ஸை பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் நிறைய சொத்தெல்லாம் சேர்க்கலை. ஆளுங்க கூட இருக்கிற ஆளுங்களாம் 40 வருஷம் 30 வருஷம் பயணம் பண்ணுறாங்கன்னா அதே எனக்கு சொத்து. நிறைய கஸ்டமர் அந்த சந்தோஷம் தானே. சில ஆளுங்களுக்கு சொத்து சேர்த்து சந்தோஷம் கிடைக்கும், எனக்கு இதில் சந்தோஷம் கிடைக்கும். சொத்து சேர்க்கூடாலாம் எனக்கு கிடையாது, எனக்கு இதில் சந்தோஷம் கிடைக்குது. இன்னும் நல்லா கொடுக்கலாம். இல்லைன்னா 8-10 கோடியெல்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு இட்லி தோசைக்கு. சரி, இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிறது இந்த ஒரு டேயில் கிடைக்கும், லோவஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிறது இந்த அந்த மாதிரி டேஸ் இருக்கா சார் மாதத்தில் வந்து? இருக்குது. ஃபஸ்ட்டு வீக் ஃபஸ்ட்டு சாட்டர்டே நல்லாயிருக்கும், சண்டே நல்லாயிருக்கும். ஃபெஸ்டிவல் இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி வர ஹாலிடேஸ்லாம் இருக்கும். அக்டோபர் 2, May 1, January 1 இந்த மாதிரி நாளுகளெல்லாம் ஆர்டர்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி வந்து வெளியே போகலான்னு வீட்டில் முடிவு பண்ணுவாங்க. அப்போ அந்த நாளுகளில் அதிகமாக சமைக்கிறது வீட்டில் இருக்காது. சரி, இப்போது நான் வந்து உங்ககிட்ட எனக்கு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து கேட்குறேன். இது சார்ந்த வயசு உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆசை அப்படிங்கிறது இருக்கும். ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்களை சேர்த்து பாயிண்ட் ஆஃப் அட்வைஸ் அப்படின்னு சொல்லணும்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க சார்? சாப்பிட தெரியணுங்க, சாப்பிட தெரியணும், டேஸ்ட் பார்க்க தெரியணும். எது நல்லா இருக்கும், இப்படி செஞ்சால் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சாப்பிட்ட அனுபவங்கள் தேவை. நிறைய ஊர்களில் போய் சாப்பிட்ருக்கணும். 1 2 அவன் வந்து நல்லா பீக் ஹவர்ஸில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் வேலை செஞ்சு, அது லஞ்ச் ஹவர்ஸில் சாப்பாடு இருக்கிற ஹோட்டலில் போய் 10 நிமிஷம் போய் பிளேட் கழுவணும். அவன் முடிவு பண்ணுவான் ஹோட்டல் வேணுமா வேண்டாமா. நைட்டு க்ளோஸிங்கில் கிச்சனில் பார்க்கணும், ரெஸ்டாரண்ட்டை பார்க்கணும். அப்போ அவன் முடிவு பண்ணுவான் ஹோட்டல் வேணுமா வேண்டாமா. அதுக்கப்புறம் வேணும்னு நினச்சானா எங்கேயாவது கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ண ஒரு நாளைக்கு 18 ஹவர் ஒர்க் பண்ண தயாராக இருந்தால், இல்லை அப்படியெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டாம்னா ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும். அதுக்கு காசு செலவாகும். அப்போ ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறவங்க நல்லா மனசோட கொடுக்கணும், அவங்களுக்கு வேண்டி உழைச்சி கொடுக்குறவங்களா இருக்கும். 2 வழி இருக்குது. ஃப்ரான்ச்சைஸ் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, இந்த வியாபாரம் தெரியாது. அப்போ நம்மள்கிட்டருந்து நமக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வச்சுக்கிட்டு அவங்க காசு இருக்குது அது செலவு பண்ணி கேட்குறாங்க. அது நம்மளும் உண்மையாக இருக்கணும், பண்ணி கொடுக்குறவங்க. 2 இல்லைன்னா வேலை செய்யணும். வேலை செஞ்சு 1 வருஷமோ 2 வருஷமோ கீழே லெவல்லேருந்து படிச்சுட்டு வந்தோன்னா அவங்களால 100% பண்ண முடியும். ஆனால் அந்த மனசு மட்டும் நல்லா வச்சுக்கணும். சாப்பிட்டா மக்களுக்கு வயிறு வலி வரக்கூடாது, இல்லை 4 மணி நேரத்தில் பசி எடுக்கும். இந்த மனசு இருந்தால் போதும். நம்ம சங்கீதா ரெஸ்டாரண்ட்டில் உங்களோட ஃபேவரட்டான டிஷ் ஒன்று, சங்கீதா இல்லாமல் நீங்கள் விரும்பி சாப்பிட்ற வேற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. சாம்பார் எங்கே நல்லா கிடைக்குமோ, தோசை எங்கே நல்லா கிடைக்குமோ அங்கே போய் சாப்பிடுவேன். எனக்கு இந்த ரெட்டியார் அவங்களோட சாம்பார் ரொம்ப பிடிக்கும். அந்த தோசையும் சாம்பார் எனக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அந்த மாதிரி சில ரெஸ்டாரண்ட்டெல்லாம் இருக்குது. பாண்டி பஜாரில் பாலாஜி பவன் ஒன்று இருக்குது. வசந்த பவனில் தோசையும் சாம்பார் எனக்கு பிடிக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு நிறைய ஐட்டம் பிடிக்குங்க. எங்களோட பொங்கல் ரொம்ப பிடிக்கும். நான் பொங்கல் விரும்புகிறது ஆள் கிடையாது. மார்னிங் ஒரு 7:30 மணிக்கு இந்த ஹோட்டலில் பொங்கல் சாப்பிட்டோன்னா பொங்கல் சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. 7 மணிக்கு 7-7:30 மணிக்கு. அதுவும் சண்டே வந்து நிறைய மூவ் ஆகுமா. நம்ம இந்த ஹோட்டல் தோசை பிடிக்கும், இந்த ஹோட்டல் இட்லி பிடிக்கும், இந்த ஹோட்டல் சாப்பாடு பிடிக்கும். எனக்கு பிடிச்ச சாப்பாடு இந்த ஹோட்டலில் கிடைக்கும். ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச குக் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். நார்மலாக வீட்டில் கூட அந்த இது கிடைக்காது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் கேரளா ஃபுட்டு தான். ஓணம் நான் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் சென்னையில். 1999லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அந்த ஃபுட்டு எப்படி இருக்குன்னு தெரியும். ஓணம் சாப்பாடு எங்களுக்கு பிடிக்கும். நம்ம இந்தியா தாண்டி சங்கீதா ரெஸ்டாரண்ட் வெளியில் எந்தெந்த கண்ட்ரீஸில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான லொக்கேஷன்ஸில் இருக்குது? பஹ்ரைனில் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கு, நல்லா நடத்துகிறாங்க. துபாயில் சில அவுட்லெட்ஸ்லாம் இருக்குது. அதில் யார் இன்சார்ஜாக இருக்காங்களோ அவங்கள பொறுத்து இருக்குது. ஏன்னா டெய்லி ஃபுட் சாம்பிளிங் பண்ணிகிட்டே இருக்கணும் பாருங்கள். அந்த பொறுமையாக அது செய்கிற இடங்கள்ல எல்லா இடத்துலையுமே நல்லாயிருக்கு. துபாயில் நல்லாயிருக்கு, அபுதாபியில் பிடிக்கும், ஹாங்காங் அங்கே நல்லா வேலையாளர்கள் இருக்காங்க, நல்லா பார்த்துக்கிறவங்க இருக்காங்க, நல்லா ஓனர்ஸ் பார்த்துக்கிறாங்க. சரி, இப்போது எந்த ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது எங்கே போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில். பிஸ்னஸோட ஆரம்ப கட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் வர ப்ராஃபிட்டை நம்ம இதிலே வந்து போட்டுட்ருப்போம். ஒரு கட்டம் தாண்டின அப்புறம் அதை வச்சு நம்ம வந்து வேறு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை அதை வந்து வேறு விதமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிப்போம். உங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறத நீங்கள் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க? ப்ராஃபிட்னு வந்துச்சுன்னா பேங்கில் இருக்குங்க, அடுத்த கடத்தை இருக்கும்போது அந்த காசு அதில் போட்டுப்போம். மற்றபடி சொத்து வாங்குறது அந்த இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பண்ணுறதில்ல, நான் பண்ணுறதில்ல. காசு சேர்ந்தால் பேங்கில் போடுவேன், இல்லையா யாராவது வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போனால் திருப்பி வராது. ஸோ 90% லோன் எடுத்து பண்ணிகிட்டு இருந்த ஒரு காலகட்டம் வரைக்கும் எங்களுக்கு பேங்கர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. முதல்ல எங்கள் ரிலேட்டிவ்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க சப்போர்ட்டில் தான் இவ்வளோ வந்திருக்கோம். நாங்கள்
அதுக்கப்புறம் அந்த காசை வந்து வேறு எதுக்கும் போடாதனால இதிலேயே வச்சுருக்கோம். இந்த கம்பெனிலே தான் இருக்குது. அது திருப்பி அடுத்த கடை திறக்கிறதுனா அதுலேருந்து பண்ணுவோம். ஏன்னா அடுத்த தலைமுறை எப்படி எடுத்து போகிறாங்களோ அவங்க கையில் இருக்குது. எனக்கு தங்கிறதுக்கு ஒரு வீடு போகும், அதுவும் ஒரு ரூம் இருந்தால் போதும், அதுவும் பெரிய ரூம் இருந்தால் போதும். கிச்சன் வேண்டாம், சமைக்கிற வேலை கிடையாது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் சார்? அதாவது நல்லா லொக்கேஷன் கிடச்சி சொன்ன மாதிரி நல்ல எண்ணங்களோடு பண்ணணும் ஃபஸ்ட்டு. அந்த எண்ணங்கள் சரியில்லைன்னா எந்த இடமா இருந்தாலும் போயிடும். நல்ல எண்ணங்கள், அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ ஒரு வியாபாரம் அப்படின்னா எத்தனை வருஷத்தில் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 4 ஹவர் தான் வியாபாரம் நடக்குதுன்னா உங்களுக்கு 5 வருஷம் கூட ஆகும், 6 வருஷம் கூட ஆகும். 8 ஹவர் வியாபாரம் நடந்துச்சுன்னா 3 வருஷத்துலேயே எடுத்துடலாம். அப்போ ஒரு எக்ரிமெண்ட்டுன்னு கிடச்சுன்னா 10 வருஷம் கிடைக்கணும். அப்போ தான் அவன் சரவே வாங்கினா இல்லைன்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் எங்களுக்காக வந்து உங்களுடைய அனுபவத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. சங்கீதா 40 வருஷம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வருஷங்கள் உங்களோட சர்வீஸ் அப்படிங்கிறது நிறைய மக்களை போய் சேரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மெட்ரோ ஹாஸ்பிடல் அண்ட் ஆரியா கார்டன் வீடுகள் மற்றும் சட்டைகள் வழங்கும் பிஹைண்ட் ரூட்ஸ் முத்துமலை சென்னை ஃபர்ஸ்ட் எவர் சோலோ கான்சர்ட் இன் சென்னை விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட்டில் நடக்க போது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். JNN Institute of Engineering Chennai. Join CSE, AINDS, Cyber Security, VLSI Design, MBA and more. Counseling code 1126. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.